பர்சனல் லோன் வாங்கில ஈஸியாக கிடைக்குமா? எல்லாருக்குமே கிடைக்குமா? சேலரி, கம்பெனி, சிபில், இஎம்ஐ பேரன், வங்கி என்னெல்லாம் செக் பண்ணுதுன்னு இந்த வீடியோவில் கிளாஸாக சொல்கிறேன். பர்சனல் லோன் அப்ளை பண்ண வயது வரம்பு. மினிமம் வயது 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 58 அல்லது 60 இயர்ஸ். லோன் முடியும் போது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிராஸ் ஆகக்கூடாது. யார் பர்சனல் லோன் எடுக்கலாம்? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எம்ப்ளாயி, MNC corporate company employees, listed well-known companies employees. கம்பெனி கேட்டகரி மிக முக்கியம். பேங்க்ல பர்சனல் லோன் எல்லா கம்பெனிஸ்க்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. பேங்க் கிட்ட ஆல்ரெடி கம்பெனி லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல கம்பெனி எந்த கேட்டகரியில் இருக்கோ அதன்படி தான் லோன் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்ரூவல் சான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பேங்க் ரிஸ்காக மேனேஜ் பண்ணணும். அதனால சேலரி மட்டும் பார்க்க மாட்டாங்க, கம்பெனி ஸ்டெபிலிட்டியும் செக் பண்ணுவாங்க. சேலரி 50,000 இருந்தாலும் கம்பெனி கேட்டகரி வீக்காக இருந்தால் பேங்க் லோன் கிடையாது. சிபில் ஸ்கோர் கண்டிஷன் 250க்கு மேல் மிகச்சிறந்த அப்ரூவல் சான்ஸ், 250க்கு கீழ் நல்ல அப்ரூவல் சான்ஸ், 699க்கு கீழ் பெரும்பாலும் ரிஜெக்ட். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் பேங்க் உங்களை நம்பி லோன் அப்ரூவ் பண்ணும். ஜாப் ஸ்டெபிலிட்டி. சேலரிடு. கரண்ட் கம்பெனியில் 3 மாதங்கள் குறைந்தது. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 1 முதல் 2 ஆண்டு. சேலரி அதிகம்னா லோன் அமௌண்ட் கூடும். நான் மெட்ரோ சிட்டிஸ்க்கு குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் மற்றும் அதற்கு மேல். மெட்ரோ சிட்டிஸ்க்கு 25,000 ரூபாய் மற்றும் அதற்கு மேல். பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன். கடைசி 6 மாத பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவசியம். சேலரி, இன்கம் ரெகுலராக கிரெடிட்டாக இருக்கணும். இஎம்ஐ பவுன்ஸ் அல்லது சிபில் டிஃபால்ட் இல்லாமல் இருக்கணும். மாத வருமானத்தின் 40 முதல் 50% மட்டுமே இஎம்ஐயாக இருக்கணும். உதாரணம், மாத சம்பளம் 40,000 ரூபாய். அதிகபட்ச இஎம்ஐ அனுமதி ஏறத்தாழ 16,000 முதல் 20,000 ரூபாய். சேலரிடு பர்சனல் லோன். தேவையான ஆவணங்கள்: 1. அடையாள சான்று, ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, PAN கார்டு. இதில் ஏதேனும் ஒன்று. பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம். 2. முகவரி சான்று, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, சமீபத்திய இபி கேஸ், வாட்டர் பில். 3. வருமான சான்று, இன்கம் ப்ரூஃப். கடைசி 3 மாத் சேலரி ஸ்லிப். கடைசி 6 மாத் பேங்க் ஸ்டேட்மெண்ட், சம்பள வரவு காட்ட வேண்டும். ஃபார்ம் 16 ஐடி ரிட்டர்ன் சில வங்கிகளில். 4. வேலை சான்று, எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப், கம்பெனி ஐடி கார்டு, அப்பாயின்மெண்ட் கான்ஃபர்மேஷன் லெட்டர் சில நேரங்களில். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் பேங்க்ல பர்சனல் லோன் எடுக்க எலிஜிபிள் தான். மேலும் லோன் பற்றிய முழு தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.